ஹஜரத் மாமாவுடைய டிசைபிள்ஸில் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஒரு தடவை நான் 2 பேரை பார்த்தேன். 2 பேர் பெண்கள். 2 பேருமே சமுதாயத்தால் சமுதாயம் மதிக்காத மதிப்பு குறைவாக கேவலமாக கருதப்படக்கூடிய 2 பெண்கள். ஒரு பெண் வந்து ஒரு இன்னொரு பெண் வந்து விளைமகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். அந்த 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தலையில் கை வச்சு ஹஜரத் மாமா அவங்கள ஓதி பார்த்தாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதை பற்றி அவங்க கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தொடர்ந்துன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவும் அதிசயமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. ஆனால் நமக்கும் பயிற்சி எரியாவது கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான உங்களுக்கும் கொடுக்குறாங்களே, அது எப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆகும் இது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து. அவங்க போன பிறகு மாமாட்ட இதை பற்றி கேட்டேன். ஆமாம், இப்போ இவங்க இந்த மாதிரியான பொண்ணு, அவங்க அந்த மாதிரியான பொண்ணு, அவங்களுக்கும் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நான் கேட்டேன். மாமா கேட்டாங்க, உனக்கு ஒர்க் ஆகுமா? எனக்கு ஒர்க் ஆகுது மாமா. உனக்கு ஒர்க் ஆகிறத விட பல மடங்கு வேகமாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்படி மாமான்னு கேட்டேன். ஏன்னா உனக்கு அவமானமே கிடையாது, நல்லா தின்னுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. நீ உன்னை தாங்கி கவனிக்கிறதுக்கு 1000 பேர் வீட்டில் குடும்பத்தில் இருக்காங்க. தாயில்லா பிள்ளைன்னு உன்னை எல்லோரும் கூடி கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த 2 பேரும் 24 ஹவர்ஸும் அவமானத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க, உழந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்டி இந்த சாக்கடையில் கிடந்து உழந்துக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அவங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க 24 ஹவர்ஸும். அவங்களை யாரும் கௌரவமான முறையில் கண்ணியமான முறையில் பார்க்குறதே இல்லை. அப்போ அந்த அவமானத்துலேருந்து மீண்டும் மேலே வரணும் அப்படிங்கிற ஃபோர்ஸ், அந்த உணர்ச்சி உன்னோட 1000 மடங்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ரியாலிட்டி பண்ணாங்கன்னா உன்னோட பல மடங்கு சீக்கிரமாக அவங்க தான் மேலே போவாங்க அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் முக்கியமான பாடத்தை எனக்கு சொன்னாங்க. அது என்ன பாடம் என்னன்னா, அவமானப்படுதல் அப்படிங்கிற பாடம் தான். யாரெல்லாம் அவமானப்படுறாங்களோ அவங்கள 10 பேரில் 8 பேர் கீழே போயிடுவாங்க. 2 பேர் அந்த அவமானத்தையே ஏனியை வச்சு மேலே வருவாங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் நான் கூட பண்ணியிருக்கிறேன். அவமானம் அப்படிங்கிற உணர்ச்சி நம்ம ராக்கெட் வேகத்தில் மேலே கொண்டு போகக்கூடிய உணர்ச்சி அப்படிங்கிறத எனக்கு ஹஜரத் மாமா அந்த எக்ஸாம்பிள்லேருந்து உணர்த்துனாங்க. அது அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியாக.